சாப்பிடா அங்கே அவர் நிரந்தரமாய் தங்கியிருப்பார். இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. வரவேல இருக்கும், ஒரு நேரம் சாப்பாட்டு கூட இருக்காது, செல்வம் வந்துடும், சாப்பிட முடியாது, நோய் இருக்கும், சாப்பிட்டா செல்லிக்காது. சமீபத்தில் ஒரு பெண்மணி கணையம் இருக்கு இல்லையா, கணையம் அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. கணையத்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. அது சொல்லுது அதுக்கப்புறம் லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிடணும். எது சாப்பிட்டாலும் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு செரிமானமாகக்கூடிய உணவு எனக்கு 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் ஆகுது. செரிமானமே ஆரம்பிச்சு எல்லாம் நாடுட்டாங்கன்னா உள்ள போற உணவை நிறுத்திடுவான். உள்ள இருக்கிற உணவு செரிமானமாக நிறுத்திடுவான். செரிமானமானது வெளியே வருவதை நிறுத்திவிடும். செரிமானமானது வெளியே வருவதை நிறுத்திவிடும். மதியானத்துக்கு போயிருக்கும் போது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை பார்த்தும் போது அழகுது, ரொம்ப சின்ன குழந்தை. அதுக்கு என்ன கேட்டா அது மோஷன் ப்ராப்ளம் என்று தயார் சொன்னாங்க. வேற நாட்டில் உள்ளவங்க ஏன் அந்த குழந்தை சத்தம்னா மோஷன் வருது, அது பட்டா கத்தும். நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தை அலறுது அலறுது அலறுதுன்னு நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு அந்த கண்ணீரை கொடுக்கணும். அந்த அளவுக்கு அலறுது தாய் பார்த்துருக்கிறாங்க. பாருங்க நம்ம எவ்வளோ ராகத்தை வச்சிருக்கிறோம். நினைத்ததை உண்பதற்கும் உண்பதை செரிமானமாவதற்கும் செரித்ததை வெளியில இருப்பதற்கும் நாம் விரும்பியதெல்லாம் வாங்கி வாழ்வதற்கும் சேர்த்துக்கிட்டாங்க. நாம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சிந்திப்பதற்கு தரக்கூடிய கேள்வியாக முன்வைக்கிறேன். நிச்சயமாக அன்புக்குரிய அன்பர்களே, நாம் இருக்கும் நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை, நம்மை நாமே ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை. ஆகையால் இந்த மாதத்திலாவது, இந்த மாதத்துக்கு கண்டிஷன் பண்ண தெரியுமா? இந்த மாதத்துக்கு நல்லா கண்டிஷன் பண்ணனா ஏழைய பாண்டவர் மாதத்தில் இருக்கக்கூடிய இதயத்தினுடைய கடினத்தன்மை இந்த மாதத்தில் மாறி இதயம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இலகிய நிலை எடுக்கணும். குரோதம் குறைஞ்சிடும், விரோதம் குறைஞ்சிடும், தர்மமே கொடுக்காத கஞ்சம் கூட எதையாவது கொடுப்ப நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதாவது நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும் நினைவுறுத்திருக்கேன். ஏன் என்று சொன்னால் மரணம் ஒளிப்பொழுதில் வந்துடும். மரணம் ஒளிப்பொழுதில் வந்துடும். ஒன்றுமே பண்ண முடியாது. வெளிநாட்டுக்கு போறவங்க எவ்வளவு வரும், டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் ரெடியாகி 3 மணிக்கு பிளைட் எடுக்கப்போம். ராத்திரி எரிசாம ரூம்ல இருந்து கிளம்புறது பெட்டியெல்லாம் கட்டி வச்சுட்டு இது வெளியூர் எரிசுவோம். பாத்ரூம் போயிட்டு ஒதுச்சிட்டு வரும் இல்லையா, பாத்ரூம்ல போறவங்க திரும்ப நிறைய வரும். அந்த பரபரப்புல சந்தோஷத்துல அட்டாக். இன்னும் உள்ள போற மனுஷன் நேரமா வந்து எல்லாரும் பெட்டி ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இருக்கிறாங்க, பெட்டியை கட்டிட்டு வச்சிருக்காரு. அதனால கதவு இருக்கிற சத்தம்ல பாத்ரூம் உடச்சு பார்த்தா அந்த அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே மவுத்தா இருக்கக்கூடிய ஏராளமான மவுத்து, 1 2 ஏராளமான மவுத்து பாத்ரூம்ல மவுத்து. எல்லா நாடுனால தான் நமக்கு விஷயம் முடியும். நாம எடுத்து வச்சு எடுத்து வீட்டுக்கு வர முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம் எதையும் சாதித்து விடலாம், நாம் திட்டமிட்டதெல்லாம் வெற்றி விட்டு விடலாம் என்று. எதுவுமே கிடையாது. விட்டு வைத்திருக்கின்றான் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்திருக்கின்றார். இவன் இன்றது நாளை திருத்துவான் என் அடியான், இந்த நிலையில் மரணித்தால் இவன் நரகம் சென்று விடுவார். ஆகையால் மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு நீட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த நீட்டுதலை நாம் நம்மை வளப்படுத்துவதற்காக ஆகிக் கொண்டோம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே நிச்சயமாக நம்மை விட மிகப்பெரிய வடிகட்டிய முட்டாள்கள் யாருமே இல்லை. யாராக இருந்தாலும் இதுதான் அல்லாஹ்வுடைய வாய்ப்பு. அல்லாஹ்வை மன்னிப்பு சொன்னா சாரியிலா மக்பிரத்து ரப்பிக்கும் ஜன்னத்து அனு சமாவாத்து வல் அருள். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சுவனத்திற்கும் விரைவுகள், ஏகமாக செல்லுங்கள். அந்த சுவனம் என்பது வானம் பூமியை விட மிகவும் அகலமுடையதாக இருக்கிறது என்று சுவனத்தை பற்றி சொல்லிவிட்டு விரைந்து செல்லுகிறது. நீங்கள் விரைந்து சென்று அதை அடையவிட்டால் மரணம் விரைந்து வந்து நம்ம என்ன செய்யறோம் அடைந்து விடும். அல்லாஹ்வுக்கு சொன்ன அருமையான செய்தி, ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க்கும் ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் அவருக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் கட்டளை கிடைக்கும் பொழுது அந்த ரிஸ்க் அவனை அடையும். அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டால் அந்த மரணம் அவனை தீண்டிவிடும். ஆகையால் மரணம் நம்மை தீண்டும் முன்னால மரணத்துக்கு தவிக்க முடியாது. மரணம் நம்மை தீண்டும் முன்னால் அல்லாஹ்வின் மன்னிப்புக்கு சோரம் செல்வதற்காக நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகமாக செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வின் மன்னிப்பு பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது அறிவுறுத்தினார் என்று சொன்னார். இந்த வசனங்களை கூட படித்து நாம் தெளிவார்கள், நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள தொடர்பு என்ன, நமக்கும் உறுதியான ஈமானுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன, மறுமைக்காக நாம் வேறு தயார் செய்திருக்கிறோம் என்ற கேள்விகளோ நாம் விட்டு போட்டு அது வளர யாரும் இது இருக்காது.
போய் அல்லாவின் நல்ல அல்லாவின் சூழலில் அந்த பயிற்சி பாசனையிலே பயிர நம்பிக்கையோட மனநிலை மிகவும் உறுதியோடு மட்டுமில்லாமல் அவர்கள் செய்து கொடுத்து அல்லாவிற்கு செய்து கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் ஒவ்வொரு கனவும் அவர்கள் முறைப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூபாவுடைய நகரத்தில் சல்மான் பாரிசி அவர்கள் தன்னுடைய வயதான காலத்தில் கவர்னராக இருக்கின்றார். அப்பொழுது அவர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார். தன்மையில் அமர்ந்து ஒரு சின்ன வீடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த அலவன்ஸ்ல ஒரு சின்ன வீடு. அவர் உயரமான மனிதர். அவர் சொன்னார், நான் வீடு என்னுடைய தலை கட்டணும், அது மேல இருக்கக்கூடாது, சின்னது நாம சின்னது போகணும். அவர் கவர்னராக இருக்கும்போது அவருக்கு நல்ல உடை ஒன்றும் மாற்றுக்கு 2 உடை, மொத்தத்துல 2 உடையா 3 உடை வைத்திருந்தாரா என்னது கருத்து மாற்றுக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சு. யார் அவரு? மூமியான ஒரு கவர்னர். அப்ப அழும்போது அவர் உதவியாளர்கள் மக்கள் இருக்கிறாங்க, நீங்க கவர்னர் அழுகுறீங்க, எங்களுக்கு சங்கடமா இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அப்ப சொல்ல, நான் தனிமையில இருந்தேன், நான் இருக்கும்போது எனக்கு சில ஞாபகம் வந்துச்சு, நான் நினைச்சு அழுதேன். என்ன ஞாபகம்? நான் வாட்சியர் 33ஆம் தேதி 23ஆம் வருஷம் அல்லாஹ்விடத்தில் சில உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவர்களில் சில பேர்கள் தங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வுக்கு கொடுத்து உடன்படிக்கை நிறைவேற்றிக் கொண்டார்கள். இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், அதை அடைவதற்காக முழு முயற்சி இருக்கிறார்கள். என்னெல்லாம் அல்லாஹ் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னுடன் கூட இருந்த தோழர்களை பற்றிய செய்தி. அவர்கள் எனக்கு நன்றாக நிறைவேற்கிறது. பலவர் இந்த உலகத்தில் வாழப்போதே சரிதாகிட்டார்கள். இன்னும் சில பேர்கள் கடைசி வரை அல்லாஹ்வுடைய அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வெற்றி எடுத்தவர்களாக வாழ்க்கையாக. நான் இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கின்றேன். நம்ம உயர்ந்த பதவியில் இருந்தால் சந்தோஷப்படுவோம். நான் சொல்றாங்க, நான் உயர் பதவியில் இருக்கின்றேன், சொந்தமா எனக்கு வீடு இருக்கு, நான் இதை கிடைச்சோம்னா இன்னொரு ட்ரெஸ் போடுறது இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு இதே நமக்கு பெருசா தெரியல தெரியுமா? நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். ஒரு சஹாபி குளிக்கும் சொல்றாரு, எனக்கு ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், அதை கலந்து போட்டு குளிச்சுட்டு தான் போடுவேன். ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், அதை கலந்து வச்சுட்டு நினைச்சு குளிச்சுட்டு இதுல ஒண்ணு கடிக்கிட்டு இன்னொரு கசக்கி உடுத்திக்கிட்டு இன்னொரு என்ன கசக்கி மேல போட்டு வருவேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அதனால 3 உடை என்பது அவருக்கு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தது. சொந்த வீடு தெரிந்தது, பெரிதா தெரிந்தது, பதவி தெரிந்தது. சொல்றாங்க, கடைசி இல்லையா இதெல்லாம் நான் சேர்ந்து பாடுறேன், நான் சகிதம் ஆகல, வறுமையை விட்டு வெளியில வந்துட்டேன். எங்கே எனக்கு நான் செய்த காரியங்களுக்கு அல்ல இந்த உலகத்திலேயே நற்பாலங்களை தந்து விட்டானோ, மறுமையில் எனக்கு ஒன்றுமே கிடைக்காம போய்விடுமோ என்று நினைக்கும் பொழுது என்ன அழுகை அடைச்சி கொள்ள முடியவில்லை. என்னைக்காவது நமக்கு வசதியாக இருக்கிறத வச்சு இப்படி ஒரு நிலப்பட வந்துருக்கோம், வராதவங்க இருக்க முடியாது, நிச்சயம் இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வசதி வாய்ப்பாக கட்டு மயங்காத மனிதர் இருந்து கொண்டே இருப்பாங்க, வெளியில தெரியாது. ஆனால் பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் நம்ம ரொம்ப விரும்புதாம்னா நல்ல வசதியா இருக்கும். வசதியா இருந்தா அல்லாஹ் விரும்பலாம். அல்லாஹ் கிணறுபோல் இருக்கிற இல்லை சோதனை, வறுமை சோதனை போல செழுமையும் சோதனை, வறுமையும் சோதனை, செழுமையும் சோதனை. வறுமை ஒரு மனிதன் என்ன செய்கிறார் அல்லாஹ் கணக்கிடுவான். அவனுக்கே செல்வத்தை அடி கொடுத்து இந்த தரகாத்திரியம் ஆடுதானா, இவன் எல்லோரையும் துன்புறுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், அல்லது எனக்கு நன்றி செலுத்திக் கொண்டு தன் சக மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டு என்னிடத்தில் நெருங்கி வருகின்றானா என்பதற்காக அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா மார்க்கறிஞர் சொல்றாங்க, ஒரு மனுஷன் வறுமையில கூட தவறு செய்யாம வென்று விடுவான். அவன் தவறு செய்யக்கூடிய கட்டளை தெரியுமா, அவனுக்கு பணம் செய்யலாம், பணம் பொறுப்பதான் ஒரு மனுஷன் தரகால் தெரியாமல் ஆயிடுவான். நமக்கு ஒரு பழமொழி, அப்பருக்கு வாழ்வதா அத்தனை குறை பிடிப்பான். அப்படின்னா அவன் தரகால் தெரியாம அவன் என்ன செய்யணும் தெரியாது, பாவம் பணம் திடீர்னு வந்துடும், அள்ளிப்பு கொடுத்துருவான். அந்த இடத்துல ஈமான் உறுதியா இருக்கும். நினைப்பாங்க, சரிதான் அப்படி நிறைவேற்றான், 2வது டெஸ்ட் வைட்டான், நான் சொல்லுவேன் என் பேர் முதல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு அல்லாஹ்விடம் நாம் அனுசரிப்பார். இதுதான் ஒரு சரியான ஒரு பூமியினுடைய நிலைப்பாடு, சரியான பூமியினுடைய நிலைப்பாடு. சமீபத்தில் கூட கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஒருவருடைய வீடு 2 கோடி ரூபாய் செலவழிச்சு கட்டினாரு. ராத்திரி இருந்த வீடு காலையில இல்லை, வெள்ளத்துக்கு முக்கிய அடியோடு அடியார் பூமிக்குள்ளே போயிடுச்சு. அவங்க சொல்ல வார்த்தை தெரியுமா, இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒழுங்கெல்லாம் வருது, இப்போ நல்லா எல்லாரையும் வாங்கிக்கலாம், எனக்கு எவ்வளோ நன்மையை நாடிருக்கான், உங்களுக்கு நான் மேலே வருவேன்.
எனக்கு அல்லாஹ் போதுமான ஒரே வார்த்தை. எல்லா டிவிலையும் கிளாஸ் பண்ணாங்க, கேரளத்தினுடைய எல்லா சேனல்லையும் இதை கிளாஸ் பண்ணாங்க. எந்த முஸ்லீம் சேனல் இல்லை, அங்குள்ள சேனல்கள். ஒரு மனிதனுக்கு இப்படி சொல்ல வேண்டும், அவனுடைய உறுதியான கொலை தான் காரணம். கொஞ்சம் கூட இந்த மனிதன் தளரவில்லை. என் வீட்டு இருக்கிறதா இதுதான் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது போல ஏராளமான பொருள் சின்ன எத்தனையோ காரணத்துக்கு போயிடுச்சு. எல்லாமே இறைவன் தந்தது, எடுத்துக்கொண்டது என்னுடைய இறைவன் தான். அதனால் நான் ஒருபோது இதை கவலை அடைய மாட்டேன். நிச்சயமாக இது எனக்கு நன்மை இருக்கிறது. நான் எங்கே வழியை விடுவதோ என்ற சூழ்நிலையில் தான் அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான். மீண்டும் என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்தி எனக்கு வீட்டுக்கு வளர்ப்பதற்கு என்னை படுத்துகிறவனுக்கு வெகு நேரமாக அதை அதிசீக்கிரத்தை நான் உயர்ந்து விடுவேன் என்று சொன்னா அவ்வளவு சேலம் கிராஸ் பண்ணார். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, இதுதான் இஸ்லாம், இதுதான் தாவா. ஒரு முஸ்லீம் வாய்க்கு வரும்போது இஸ்லாம் இவ்வளவு சிறந்ததா, அவன் அசைக்க முடியாதா, அப்பேற்பட்ட ஒரு கொள்கையா, இறை நம்பிக்கை இவ்வளவு சிறந்ததா, இதுதான் இறை நம்பிக்கை என்று எல்லா சேனல்களையும் போட்டுட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டா இருக்காங்க. அதனால ஒட்டு மொத்தமா நம்ம போட சொல்லல, நாம எந்த இடத்துல இருக்கோம், நாம கவனிக்க தவறினால் நாம் நஷ்டமடைந்து விடுவோம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் தாய் தகப்பன் நடுரோட்டில் விட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய அவள் வயத்துக்கு கூட உணவளிக்காத மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, அதே மாமியார் வயதாகி விழுந்து விட்டார். அன்னைக்கு என்ன படுத்துற பாரு, நான் உங்களை படுத்துற பாரு, உனக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு டீ என்ற பாரு என்று பயனாகக்கூடிய மருமகள் இருக்கிறார் இல்லையா. என் வீட்டுக்குள்ள எங்க நடந்தாலும் பரவாயில்லை, நான் எருமை மாட்டின் மேல் பெய்த மழை போல் எப்படி வாழ்க்காத போல் எதையும் கட்டுவிடாமல் நான் நிம்மதியாக உண்மையை உடம்புகள் என்று இருக்கின்றாரே அவர் இருக்கின்றாரா இல்லையா. அப்ப இவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு பாருங்க, உமர் வெள்ளத்தில் ஒரு செய்தி, என்னுடைய ஆட்சியில பாதை சரியில்லாமல் சவாரி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குதிரை கால் இடறி விழுந்து விட்டார், அது மட்டும் என் ரப்பை விசாரிப்பா. எப்ப ஆட்சியில ரோடு சரியில்லையா, ஒரு ரோடு சரியில்லையா, குதிரை வந்துருச்சு, பரிசோதனை கேட்பா என்ன, அதை நான் நினைச்சு பயப்படுறேன். ஆனா ரோடெல்லாம் சரி பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நிலைமை பாருங்க, குழியில ஹோட்டல குழி இருக்கும், நீ குழிகள் அங்கே கொஞ்சம் ரோடு இருக்கு. இன்னைக்கு எப்படி நிலைமை, கோயிலெல்லாம் செலவாகுது, அதிகாரிகள் எல்லாம் போறாங்க வராங்க, ஒரு நேரத்துல ரோடு இருக்கும், ஹோட்டல குழி இருக்கும். இப்போ குழிகள் அங்கே ஒரு சில மீட்டருக்கு ரோடு இருக்கு. மக்கள் எல்லாம் சேதப்படி எக்ஸைஸ் பண்ண போல தாண்டி போயிருக்காங்க. ஒவ்வொரு ஜம்முக்கும் எவ்வளவு பணம் அவங்க தின்றுருக்காங்க, அதிகாரிகள் எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க, அதிகாரத்துக்கு கீழ்பட்டு அந்த கான்ட்ராக்டர் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான், அதை நல்லது சர்டிபிகேட் கொடுத்து எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் காட்டுது. இதையெல்லாம் விட மாற்றமான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை தான் ஈமானிய வாழ்க்கை. அந்த ஈமானிய வாழ்க்கைக்குள் யார் உழைக்கிறாரோ அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அஞ்சுவார்கள், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அஞ்சுவார்கள். என்ன காரணம்னா சொல்லை மட்டுமல்லாமல் நம்முடைய எண்ணங்களையும் விசாரிப்பார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் எண்ணியது, நாம் திட்டம் வைத்திருந்தது எல்லாவற்றையும் சிறப்பானதை தெரிந்து வைப்பதனால் ஒரு மூமின் என்பவர் மிகவும் அமைதியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நேற்றிலிருந்து இன்று நான் அல்லாஹை நெருங்கி இருக்கின்றேனா, அல்லாஹ் அருள் எனக்கு ஊர்ஜிதம் செய்யப்பட்டுவிட்டதா என்ற கணக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர்தான் ஒரு உண்மையான பூமி. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையை அதை நோக்கி நடத்துவோம். அதற்கு சிறந்த பயிற்சி மாதமாகத்தான் இந்த ரமலான் இருக்கிறது. ரமலான் நாளில் விரும்பினாக்கு பட்டாடுகிறோம், அப்படியே சாயங்காலம் டைம் அப்படி குடிக்கிறது ரத்து குடிக்கிறது எல்லாம் இல்லை. எல்லாம் அழகாக சொல்றாங்க, யார் தன்னுடைய வழக்கமாக செய்யக்கூடிய பொய்யையும் பின்னலாட்டங்களையும் அவங்க பராமரிப்பது விட்டுவிடலையோ அவர்கள் வெறுமனே அவர்கள் தாய்த்திருக்கிறார்கள், பசித்திருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை. அவருடைய அந்த தாய்த்திருப்பது பசித்திருப்பது அல்ல, நோன்பு என்று கணக்கிலே கொள்ள மாட்டான். ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய இடம். நம்ம நோன்பு வச்சு இருக்கும்போது நம்ம செய்யணும், இந்த சிந்தனை எல்லாம் கொண்டு வரணும். நான் நோம்பாக இருக்கிறேன், என் நோன்பு எனக்கு பலனளிக்க வேண்டும், அப்படி என்றால் என்னை நான் இன்னும் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நம்மை நாமே ஒவ்வொரு செயலிலும் நாம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு மூமியிற்கும் ஒரு மூமி நல்லா என்ற விஷயம் தான். மூமி நல்லா தான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஐயருக்கு சொல்லிட்டு வளர்த்தப்போம். அவர் மூமி எப்படி பார்க்கணும், சொல்லும் முன்னால் சிந்தித்து அப்புறம் வார்த்தைகளே வரணும். இதான் மூமியோட பண்ணணும். வார்த்தை வரணும்னாலே இவன் யோசிப்பான், அந்த வார்த்தை விட்டுட்டு யோசிப்பான். வார்த்தை வெளியே வந்துட்டா பதிவாயிரும். கேட்டு மாணவர்கள் உட்காந்து வெளியே கணக்கு எழுதி முடிச்சான். அதுக்கப்புறம் நான் பார்க்க செய்ய இதெல்லாம் நடக்காது. ஏன் சம்மந்தப்பட்டவங்க மன்னிக்காத மன்னிக்க மாட்டான். மூவியில் எப்படி இருப்பான்,
நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னா அது தவறாயிடக்கூடாது, நாக்கு கடித்து விடுவான். சொல் வார்த்தை வெளியில இவன் பக்குவமாக பேசுவான். இந்த பக்குவமும் இந்த நிதானமும் இந்த பொறுமையும் நம்மிடம் இல்லாத வரை நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக நஷ்டத்தை நோக்கி தான் போகும் என்பதில் மாற்றுகிறதில்லை. ஆகையால அதற்கெல்லாம் சேர்த்து நல்லா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புகள் கொண்டு வருவதற்காக ரமலான் மாதம் 30 நோன்பு முன்னாள் வாழ்க்கை சமுதாயத்திற்கும் தொடர்ந்து ஒரு மாதம் நோன்புடைய பயிற்சியே கிடையாது. ஒரு மாதம் நோன்புடைய பயிற்சி கிடையாது. எல்லா நபிமார்களும் கூட இருக்காங்க. சீடர்களும் அந்த மக்களும் தோழர்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாத காலம் தொடர் நோன்பு நோக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்ற மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியம் பெற்ற சமுதாயம் நாம தான். இதை கூட நாம் பயன்படுத்த கோட்டை விட்டு சொன்னா நாம் அந்த கோட்டை விட்டு சொன்னா நம்மை போல ஏமாளிகள் யாரும் நம்முடைய தயவு செய்து நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இயன்றவரை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிதான் நம்மை வளர்க்க ஒழிய நமக்கு நாம சேர்த்துக் கொள்ளக்கூடிய நம்மை காட்டித்தான் கொண்டு போவோம். போல உழைக்காத எனவே நாம் நமக்கு எதை ஏற்றுக்கொண்டு நினைக்கிறோமோ அதை பிறருக்கு கொடுப்போம். அல்லாஹ் அதை பண்படமாக நமக்கு திருப்பி தருவான். இறுதியாக அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை நான் கூறி நிறைவு செய்கிறார். சொன்னாங்க, தான் விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீ சோழம் சொல்ல முடியாது. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு தான் விரும்பியதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை ஒரு முழுமையான மூமினாக ஆக முடியாது. அந்த முழுமையான ஈமான் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் என்னவோ எனக்கு யார் எனக்கு கேவலமா பேசுற பிடிக்காது. சரிதானே? நம்ம யாரும் கேவலமா பேச யார் எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தது எனக்கு தாங்க முடியல. நான் யாருக்கு நெருக்கடி கொடுப்பான். நம்ம எதெல்லாம் எனக்கு வேண்டாம் நினைக்கிறோம் அதை பிறரிட காணக்கூடாது. எதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதை கண்காணிப்பதற்காக தனித்தனி மாணவர்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் நமக்காக செய்யும் பொழுது பிரத்தியோகமாக இன்னாரின் மகன் இன்னார் என்று சொல்லி நம்மை அடையாளப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். சும்மா குத்துமதிப்பாக படையாச சொல்லுவார். ஆங்கிலாவில் போட்டதில்லை, தலையில் உள்ள வாரில் உள்ள மாணவர்கள் பிரார்த்திப்பார்கள் சொன்னால் இன்னாரின் மகன் இன்னார். இவர் யாருமே அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இவர் தன் சகோதரனுக்காக இதை செய்தார், தன் சகோதரனுக்காக இதை பிரார்த்தித்தார், நீயும் இவருக்கு அருள் செய்ய என்று மாணவர்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். அது போன்ற பெரும் பாக்கியம் பெற்ற வாய்ப்பு கிடைத்த மக்கள் நாமளாக இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் எதை நாம் இங்கு பேசிக்கொண்டோமோ, எதை நாம் கருத்தாக பகிர்ந்து கொண்டோமோ, எந்த வசனங்களை நாம் பார்த்தோமோ அதிலிருந்து சிந்தித்து உணர்வுபட்டு இனி ஒரு காலங்களில் இன்றைய விட சிறப்பான வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். இது மார்ச் மாதத்துடைய முதல்